பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவ பிரசன்னம் நம்மை தொடர்ந்து நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளில் பிரசங்கம் கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ நம்ம பிரசங்கத்துக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் எங்களோடு பேசுகிற தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை எங்களை வழி நடத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் நீர் பேச போற வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நீர் வழி நடத்தும், ஆசீர்வதியும். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. தேவ பிரசன்னம் அளவில்லாமல் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, தேவனுடைய கிருபைனால இந்த வருடம் நாம 5 மாதங்களை முடிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு மகிமைக்கு மேல் மகிமை கர்த்தர் காண செய்வார். அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஸோ புதிய மாதத்துக்குள்ளாகவும் நாம் கடந்து போக போகிறோம். தேவ பிரசன்னம் இது நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ வியாதிகள், பலவீனங்கள், எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் இந்த உலகம் சந்தித்திருந்தாலும் நம்மை கர்த்தர் 5 மாதம் கிருபையாய் காப்பாற்றி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு பேச வல்லவராய் இருக்கிறார். வாங்க வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அப்படின்னா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகணும். அப்பொழுதுதான் வசனத்தின்படி பார்த்தா பழையவெல்லாம் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாய் மாறுகிறது. ஆமென். பழைய காலங்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா பழைய காலங்கள் எப்படிப்பட்டதுன்னா பாவம் நிறைந்ததாய், அநியாயம் நிறைந்ததாய், தேவனை விட்டு நம்ம தூரமா இருந்தோம். அது பழைய காலங்கள். ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்து தான் ரட்சகர் என்று அறிந்து ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பழைய காரியங்கள், பழைய நினைவுகள், பழைய யோசனைகள் எல்லாம் தள்ளப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியாய், புதிய காரியமாய் நாம் மாற்றப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டியாய் இருக்கிறவன் பழையவைகளை தள்ள வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதை குறித்து இயேசு கிறிஸ்து சில ஊமைகளை சொல்லியிருக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் நம்ம 36ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்களுக்கு ஒரு ஓமையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையாக சொல்லுகிறார். என்னன்னா, இந்த இடத்துல ஒருவன் புதிய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு பழைய வஸ்திரத்தோடு சேர்த்து தச்சு எல்லாம் வைக்க முடியாது. பாருங்க, பழைய வஸ்திரம் பல காலங்கள் உண்டாக்கப்பட்டது, அது நஞ்சு போகும், அதுல ஒன்றும் பண்ண முடியாது. அது புதிய துணியை நம்ம வச்சு தைக்கும் போது அது கிழிந்து போகும், அதுவும் இதுவும் ஒட்டாகாது. அப்போ பழையது பழசோட இருக்கட்டும், புதிய காரியத்தை புதிய காரியத்தோட நம்ம செய்யணும். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, பழைய வஸ்திரத்து மேல் போட்டா அது இணைக்க முடியாது, அது ஒன்றா இருக்காது. புதிய வஸ்திரம் பழைய வஸ்திரத்தை என்ன பண்ணும்னா கிழித்து போடும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஓமையும் அவர் சேர்த்து சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு தெளிவாய் தேவன் இந்த வார்த்தைகளை நம்மளோடு பேசுகிறார் பாருங்க. புதிய திராட்சரசத்தை நாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, பழைய காரியத்தோட சேர்க்க முடியாது. பழைய துருத்தியில போய் நீங்க புதிய திராட்சரசத்தை சேர்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றுக்கு பிரயோஜனப்படாது, அது சிந்தி போகும், அது கெட்டு போகிறதுக்கான அந்த காரியத்தை இங்க வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா பழைய காரியங்களை நாம் விட்டு வந்தாச்சு, பழைய நினைவுகளை விட்டு வந்தாச்சு, பழைய காரியங்கள் பிசாசுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் விட்டு புதிய சிருஷ்டியாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். பழைய நினைவுகளோட, பழைய பாவத்தோட, பழைய காரியங்களோட, நம்ம ஜென்ம சுபாவங்களோடவே கூட புதிய தேவனை தேடுவதோ கிறிஸ்துக்குள்ள நாம் கடந்து போவதோ கூடாத காரியம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுடைய
வாழ்க்கையில விரும்புகிறார். ஆமென். எல்லாம் புதிதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா நாமளோ பழைய நினைவுகளோட, பழைய கிரியைகளோட, பழைய காரியத்தோட, நான் பழைய காலத்தில் அப்படி இருந்தேன், நான் இப்படியாய் வாழ்ந்தேன், என்னுடைய வார்த்தை அப்படி இருந்தது என்று பழைய நினைவுகளோடவே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பழைய காரியங்கள் எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போதே அவர் எரேமியா 31 அதிகாரம் 31 வசனத்தில் அவர் சொல்லுகிறார். வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் புதிய உடன்படிக்கை நான் ஏற்படுத்துவேன் என்று முன்பதாக சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சோ பழைய ஏற்பாட்டு காலமும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி மோசே கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தின்படி பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்கு புது வாழ்வை ஏற்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் இந்த வார்த்தையை சொல்லி நம்மளை உருவாக்குகிறார். நான் உங்களுக்கு, யாருக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன், புதிய காரியத்தை நான் துவங்குகிறேன், புதிய காரியத்தின் பதில நடத்துகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பழையவைகளோட புதியவைகளை நாம் சேர்க்க கூடாது என்பதில் கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, பழைய காரியங்களை குறித்து நாம சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். இல்ல, தேவன் எல்லாவற்றையும் சேஞ்ச் பண்ண விரும்புகிறார், எல்லாவற்றையும் புதிதாய் மாற்ற விரும்புகிறார், புதிய காரியங்களை உருவாக்க விரும்புகிறார். அதுக்கு தான் அவர் அந்த ஓமையை சொல்லுகிறார். பழையதோட நீ புதுதை சேர்க்காத. இன்னைக்கு எந்த மனநிலைமையோடு இருக்கீங்களோ தெரியல, நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன், அதை வச்சு நான் இப்போ இதை செய்யலாம்னு நினைக்கிறேன், நான் இப்போ முழு பலத்தோட ஓடலாம்னு நினைக்கிறேன். அந்த பழைய நினைவுகள், பழைய பிளான், பழைய காரியங்கள் என்று பழையதை வைத்துக்கொண்டு புதிய காரியங்களுக்கு நேராக ஓடாதீங்க. தேவன் அதை விரும்புகல. அன்றன்றைக்கு ஆண்டவர் அப்பத்தை தருகிறார். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பத்தை எப்போ கொடுத்தார்னா, அன்னன்னைக்கு வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது மன்னாவை கொடுத்தார். அன்றன்றை மன்னாவை கர்த்தர் அன்றன்றைக்கு ஆசீர்வதித்தார். ஸோ இன்றைக்கும் ஆண்டவர் பழையதை வைத்துக்கொண்டு உன்னை புதிய காரியத்தை ஆசீர்வதிக்க மாட்டார். புதிய காரியத்தை கொடுத்து புதிய காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. சோ பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். பழைய நினைவுகள், பழைய காரியங்கள், பழைய சோர்வுகள், பழைய பயங்கள், பழைய பதட்டங்கள் எல்லாவற்றையும் தள்ளுங்க. புதிய காரியத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் கடந்து போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என் தேவன் விரும்புகிறார் பாருங்க. அதுல இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்த வார்த்தையை நாம் வாசிப்போம். அது 33 வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 31 33 வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என் ஜனங்களுடைய இருதயத்தில் நான் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். ஆமென். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்கள் வீடுகளில் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிய காரியத்தை துவக்க விரும்புகிறார். உங்க ஊழியங்களில் புதிய காரியங்களை நீங்கள் காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சோ நாம புதியவைகளை காண ஓட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பழையவெல்லாம் தள்ளிவிட்டு தேவன் எதுக்கு அழைத்தாரோ அதை நோக்கி நம்ம புதிய காரியத்தை செய்ய நாம் கடந்து போக வேண்டும். என் தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த வசனத்தை கொடுக்கிறார். இனி வருகிற காலங்களில் புதிய காரியத்தை நான் ஏற்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவேன் என்று என் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாருங்களேன், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறார். கானாவூர் கல்யாணத்தில் நம்ம நிறைய காரியத்தை நம்ம அதை பார்த்திருப்போம். அந்த கானாவூர் கல்யாணத்தில் அவர் கடந்து போகும்போது அந்த கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபடுகிறது. அல்லேலூயா. அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து பதட்டம் அடைகிறார்கள். எல்லோரும் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுகிறார்கள். இப்பொழுது மரியாள் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் அங்கே உருவாக்கப்படுகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன செய்கிறார் என்றால், ஜாடிகளில் தண்ணீர்களை நிரப்ப சொல்லுகிறார். நிரப்பின பின்பு அதை எடுத்து எல்லாருக்கும் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இதுக்கு முன்பதாக இருந்த திராட்சரசம் குடித்தவர்கள் இதை மறுபடியும் ருசி பார்க்கிறார்கள். பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்படுகிறார்கள். அல்லேலூயா. கல்யாண வீட்டுக்கு வந்தவர்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் ஆச்சரியமான ஒரு காரியத்தை அங்க சந்திக்கிறார்கள். என்ன ஆச்சரியத்தை சந்தித்தார்கள்? நம்ம வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து,
எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் ஆச்சரியப்படுகிறான். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் இது, எப்படி நடக்கும்? முன்னாடி இருந்ததோட இப்போ இருக்கிற திராட்சரசம் இவ்வளோ ருசி உள்ளதா இருக்கிறது பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் 10 கட்டளை நமக்கு கொடுத்து வைத்திருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு 2 கற்பனைகள் தான் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு காலத்துல என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அன்பிலே கொண்டு வந்து நம்மளை நிலைநிற்க பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும்போது எல்லாம் புதிதாய் மாறுகிறது. முன்ன மாதிரி கிடையாது. முன்ன மாதிரி நீங்க யோசிக்காதீங்க, முன்ன மாதிரி செயல்படணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்பொழுது புதிய ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும், புதிய காரியங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னா பழைய திராட்சரசம் குடித்தவர்கள் அவங்க அந்த பழத்தினால செய்யப்பட்டு அந்த திராட்சை பழங்களால செய்யப்பட்ட அந்த திராட்சரசத்தை எடுத்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. வெளியே இருந்த கற்சாடியை இயேசு கிறிஸ்து உள்ளே கொண்டு வர சொல்லுகிறார். கற்சாடியில தண்ணீரில் ஊற்றுகள் என்கிறார். அங்க வாசிக்கலாம், 7ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்கான கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். பாருங்க, அப்ப தண்ணீர் தான் எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க. முன்னாடி ஒரு திராட்சை ரசம் திராட்சை பழத்தினால உருவாக்கப்பட்டது. ஆனா இப்பொழுது வெறும் தண்ணீர். அப்ப தேவன் முந்தின காரியத்தை வைத்துக் கொண்டு அந்த காரியத்தை அப்படியே செய்வார் என்று இல்லை. ஒன்றுமே இல்லாத இடத்திலையும் புதிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் முன்ன ஞானமும் முன்ன அறிவையும் முன்னைய காரியத்தையும் கர்த்தர் வந்து நம்மளை அப்படியே விருத்தி அடை செய்வார், அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார், அதிலிருந்து காரியங்கள் உருவாக்கப்படும். இல்லை இல்லை, புதிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் புதிதாய் மாறின. ஆமென். புதிய காரியத்தை உங்களுக்காக உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த சாப்பிட்டவன் ஆச்சரியப்படுறான், எப்படி இது நடந்தது, இது எப்படி நடந்தது, இந்த திராட்சரசம் இவ்வளவு ருசியா இருக்கிறது, இந்த திராட்சரசம் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டான். அப்படிதான் உங்க வாழ்க்கையிலையும் புதிய காரியமாய் கடந்து வாங்க. பழையவைகளை தள்ளி போடுங்க. புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில உங்கள் வாய்களை திறந்து நீங்களே ஆச்சரியப்படும் விதமாக சில காரியங்களை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென். நாம தான் சில காரியங்களை குறித்து பழைய நினைவுகளை குறித்து அப்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த திராட்சரசம் நமக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. திராட்சரசம் நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறது. ஆண்டவர் அப்படியாய் ஆசீர்வதித்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். சகரியால வசனம் சொல்லுகிறது. சகரியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. புது திராட்சரசம் கன்னிகளை வளர்க்கும், புதிய காரியத்தை உருவாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மணவாளன், அவர் மணவாட்டியை அவர் உருவாக்க விரும்புகிறார். ஆமென். மணவாட்டிகளே, கர்த்தர் உங்களை புதிய காரியம் செய்ய விரும்புகிறார், புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தர் புத்தகத்துல நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அங்க அகாஸ்வேர் ராஜாவுக்கு அவர் மனைவியாய் மாறுவதற்கு 6 மாதம் அவள் வந்து புதிய காரியத்தை உருவாக்கி அவளை ரெடி பண்ணுகிறாங்க மணவாளன் கிட்ட கொண்டு போவதற்கு. அது போலதான் என் தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ள புதிய சிருஷ்டியை புதிய காரியத்தை உருவாக்க கர்த்தர் விரும்புகிறார். கன்னிகைகளை தமக்காக அவர் உருவாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. மணவாளனாகிய கர்த்தர் வரப்போகிறார். மணவாட்டியாகிய இந்த சபையானது நாம கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்கப்பட வேண்டும். ஆமென். பழைய காரியங்களை தள்ளி புதிய காரியங்களை உருவாக்கி புதிய சிருஷ்டியாகிய மணவாளன் வருவதற்கு இந்த மணவாட்டி காத்திருக்க வேண்டும். மணவாளன் எப்பொழுது வென்றாலும் வருவார். நாம இன்னும் பழைய திராட்சரசமாகவே பழைய துருத்திலேயே பழைய நம்ம துணியாகவே இருந்தோம் என்றால் அதெல்லாம் கிழிந்து போகும். புதிய காரியங்கள் விரைந்து ஓடுகிறது. புதிய காரியங்கள் பழையதோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த திராட்சரசமே போதுமானதே. தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. பழைய காலத்துக்கும் புதிய காலத்துக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ். அதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் புதிதாய் மாறுகிறது. ஸோ மணவாட்டியாகிய சபையானது ஆயத்தமாகுவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் புது திராட்சரசத்தை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார். நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். பழையவைகளை தள்ளி புதியவைகளை நோக்கி ஓடுங்க. கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். எல்லாம் புதிதாய் மாறட்டும். கர்த்தர் அவ்விதமாய் கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் மாற வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். மணவாட்டியாகிய நாம சபையாகிய நாம மணவாளனுக்காக காத்திருக்க வேண்டும். மணவாட்டியாகிய சபை ஒவ்வொருவரும் தன்னிலையை உணர்ந்து பழைய காரியங்களை விட்டு புதிய காரியங்களை நோக்கி தேவனுக்காக காத்திருக்கும் போது மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். மணவாட்டியாகிய சபையை நம்மை
அவர் தன்னோடு கூட இணைத்துக் கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல நம்ம வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க புது சிருஷ்டின்னு உங்களை நீங்க ஃபீல் பண்ணுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. நான் எல்லாத்தையும் விடுறேன் ஆண்டவரே, பழைய துக்கத்தை விடுறேன், பழைய காரியங்களை விடுறேன், பழைய யோசனைகளை விடுறேன் ஆண்டவரே. நீர் சொன்ன உதாரணத்தின்படியே ஆண்டவரே பழசோடு இனி நான் புதுசை சேர்க்க மாட்டேன், மணவாளாகிய நீர் வரும் வரைக்கும் உமக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுங்க, உங்க ஆவி ஆத்துமாவை ஒப்பு கொடுங்க. மணவாட்டியாகிய சபையே உங்களை அர்ப்பணிங்க. புதிய சிருஷ்டியாகிய கர்த்தர் வரும்போது எல்லாம் புதிதாய் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. புதிதை கர்த்தர் விரும்புகிறார். புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். அவர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். சோ இப்பொழுது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துல கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மணிவாட்டியாகிய இந்த சபையானது உமக்கு முன்பதாக புதிய சிருஷ்டியாய் காணப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. பல காரியங்களை குறித்து குழப்பத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். பழையதோடு புதிதை சேர்க்காதே என்று சொல்லி ஆண்டவரே ஒரு விளக்கத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் அற்புதமா ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள போய் புதிய காரியத்தை உருவாக்குவீராக, புதிய காரியத்தை நீர் நிறைவேற்றுவீராக. உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. பழையவெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் சபித்து கட்டுகிறேன். எல்லாம் புதிதாய் மாறட்டும். புதிய நினைவுகள், புதிய காரியங்கள், புதிய ஊழியங்கள், புதிய காரியத்தை ஆண்டவரை முன்னெடுத்து கடந்து போக கர்த்தர் கிருபை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே முற்று முடியுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில கூட யாராகிலும் வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு, பயத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா ஆண்டவரே அப்பா எல்லோருக்கும் பூர்ண சுகத்தையும் ஆண்டவரே விடுதலையும் கட்டளிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் காத்ததுக்கு நன்றி. இனிமேலும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.